பிரேஸ் தல்லா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பாக பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, இந்த ஒரு ஜெபம் போதும் நடக்காது என்று நினைத்த காரியம் நடக்க போகிறது. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியங்களில் நீங்கள் ப்ரேயர் பண்ணி காத்திருந்து இனி இது நடக்காது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சோர்ந்து போயிருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த காரியம் நடக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்களோ அந்த காரியம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆமீன், ஹல்லேலூயா. நீங்கள் ஏதோ ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் இனி நடக்கவே நடக்காது, இது முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி அஞ்சி பயந்து போயிருந்த அந்த காரியத்தை முடிக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறாரு. இப்போது நம்ம பைபிளில் சங்கீதம் 37ஆம் அதிகாரம் வசனம் 4 எடுத்து நம்ம படிக்கும்போது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இது ஒரு நாளுமே நடக்காது அப்படின்னு சொல்லி நினச்ச காரியம் நடக்கணும்னா நீங்கள் ஒன்று தாங்க பண்ணணும். ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணணும்? கர்த்தருக்குள்ளே மன மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆண்டவருக்குள்ளே மன மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆனால் நம்ம எப்படி இருக்கோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம இது நடக்கும், கண்டிப்பாக என் வாழ்க்கையில் இது நடக்கும், ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நல்லா நம்பிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அது கொஞ்சம் பிந்திடுச்சுன்னு வைங்களேன், அதாவது நடக்கும், ஆண்டவர் வாக்கு தந்தவர், வாக்கு மாறாதவர். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? முறுமுறுக்க தொடங்கிடுவோம். ஆமீன். அதுதான் மனித இயல்பு. இத்தனை வருஷம் நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்திருக்கேன், இவ்வளோ நாள் நடக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன், ஆனால் இவ்வளோ நாள் நடக்காத காரியம் இனி நடக்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ், ஒரு முறுமுறுப்பு நமக்குள்ளே வருது. அப்போ ஆண்டவர் நம்ம காரியத்தை வாய்க்க பண்ணுவாரா? அவருக்கு சித்தம் என்னன்னாக்கி நம்ம நினச்ச காரியத்தை கண்டிப்பாக நடக்காதுன்னு சொல்லி அதுவும் நினச்ச காரியத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் சித்தம் வச்சுருந்தாலும், அவர் கொஞ்சம் லேட் ஆனோட நம்ம இப்படி முறுமுறுக்க தொடங்குவோம் இல்லையா? எங்கே நடக்கும்? இத்தனை வருஷம் நடக்காததா இனி நடக்கும் அப்படின்னு சொல்லி முறுமுறுக்க தொடங்குவோம் இல்லை? அப்போ அங்கே என்ன ஆகும் அப்படின்னா, ஆண்டவருக்கு மீது உள்ள நம்பிக்கை குறையுது, நடக்காது. ஏன்னா அவர் வாக்கு தந்திருப்பார், கண்டிப்பாக நடத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு தந்திருப்பார். நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நடக்கலைனோட நம்மளே ஒரு முடிவுக்கு வந்துடும், இனி நடக்காது, என்னத்துக்கு அப்படின்னு ஒரு முறுமுறுப்பு. இந்த முறுமுறுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஆண்டவருக்கு மீது உள்ள விசுவாசம் நமக்கு கம்மி ஆயிடுது. அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். நீங்கள் எத்தனை கஷ்டம் வந்தாலும் ஆண்டவர் எனக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, நடக்காத காரியத்தை நடத்துவேன் உன் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த காரியத்தில் ஒரு விசுவாசத்தோடு இருந்திருப்பீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்காத காரியம் நடக்கும். நம்ம என்ன பண்ணுறோம்? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நடக்கலைன்னு உடனே அப்படியே விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம மனம் எப்படிலாம் போகுதோ அதன்படி நடக்கிறோம். அப்போ அப்படி நடக்கும்போது எதாவது பிரயோஜனமா அப்படின்னு சொல்லி பார்த்தா எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்கவே இருக்காது. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? ஆண்டவருக்குள்ளே மன மகிழ்ச்சியாக இருக்கணும், கர்த்தருக்குள்ளே மன மகிழ்ச்சியாக இருக்கணும். மன மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நம்ம அவருக்குள்ளே வந்தாலே போதுங்க. மனுஷன்கிட்ட மன மகிழ்ச்சியாக இருக்கணும்னா காசை தேடி போகிறது, இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துக்கு லாங் ட்ரைவ் பண்ணி போகிறது, இப்படி தான் மனுஷன் மன மகிழ்ச்சியாக இருக்க முடியும், மனுஷனை நம்பினா. ஆனால் ஆண்டவரை நம்பினா அப்படி கிடையாது. ஆண்டவற்றை நம்ம விசுவாசத்தோடு எதையாவது ஒன்று சொன்னோன்னா கண்டிப்பாக செய்து தருவார். இந்த நம்பிக்கை முதல்ல நமக்கு வேணும். இது இல்லாமல் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் என்ன ஆகுது?
அந்த முறுமுறுப்புங்கிறது வருது. அப்போது முறுமுறுப்பு வராமல் இருக்கணும்னா, நடக்காத காரியத்தில் நம்ம ஜெபம் கேட்கப்படணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டவருக்குள்ளே மன மகிழ்ச்சியாக இருக்கணும், அவருக்குள்ளே இருக்கணும். இப்படி நம்ம ஆண்டவருக்குள்ளே மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஆண்டவர் உங்கள் மூலமாக மகிமை வரப்படலாம். அதனால் முதல்ல முறுமுறுக்கதை விட்டுட்டு ஆண்டவருக்குள்ளே விசுவாசத்தோடு இருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ யோபுவோட வாழ்க்கையில் பாருங்க, எத்தனையோ பாடுகள், எத்தனையோ உபத்திரவங்கள், எல்லா ஆசீர்வாதமும் இழந்த நிலைமையில் நின்ன யோபு ஆண்டவரை முறுமுறுத்தானான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. தன்னுடைய மனைவி யோபுகிட்ட கடிந்து கொண்டாள், ஆண்டவரை மறுதளிச்சிரு அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவரை மறுதளிக்கலை யோபு. எத்தனையோ பாடுகள், தன்னுடைய குழந்தைகளை இழந்த நிலைமை, ஆசீர்வாதங்கள் அத்தனையும் இழந்த நிலைமையில் நடு வீதியில் வந்து நின்ன பிறகு வர ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்கலை. என்ன ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி இந்த யோபு சொல்லவே இல்லை. என்ன சொன்னார்? கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை ஒவ்வொரு நேரமும் மகிமைப்படுத்திட்டு இருந்தார். அப்போது யோபு ஆண்டவரை முறுமுறுக்காமல் இருந்ததுனால எவ்வளோதான் பாடுகள் வந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய ஆத்துமா, அந்த இருதயம், எண்ணங்கள் ஒன்றி இருந்ததுனால எல்லா பாடுகளையும் கடந்து சென்ற அந்த யோபுக்கு பல ஆசீர்வாதங்கள் காத்திருந்தன. ரெட்டுத்தனையான ஆசீர்வாதத்தால் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் ஆண்டவருக்கு மீது முழு விசுவாசத்தோடு கொண்டு அவருக்கு காத்திருந்து அவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம நினைத்த காரியங்கள், அதாவது நடக்காது அப்படின்னு சொல்லி நினச்ச காரியம் வர நடக்கும். அதனால் கலங்காதீங்க. எத்தனையோ டைம் எத்தனையோ பாடுகள் வந்த போதிலும் அத்தனை பாடுகளையும் கடந்து செல்ல ஆண்டவர் கிருபை பாராட்டினார் அல்லவா? இந்த பாடு உங்களை என்ன செய்யும்? மேற்கொள்ளாது. எல்லாமே ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் முதல்ல நமக்குள்ளே வேணும். அதே போல் ரெண்டாவது பார்க்குறது என்னென்னா, சுய புத்திக்கு மேலே சாயக்கூடாது. இப்போ ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும்னு வைங்களேன், அந்த தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை உள்ளுக்குள்ளே இருக்குது. உடனே நம்ம இஷ்டத்துக்கு தொழிலை தொடங்கிடக்கூடாது. நிறைய பேரை பாருங்க, ஆண்டவருக்கு அது பிரியமா அப்படின்னு சொல்லி கேட்குறதே கிடையாது. ஆண்டவர் என்ன சித்தம் வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதே கிடையாது. தனக்கு ஒரு ஆசை வந்த உடனே கண்டிப்பாக நம்ம உடனே அந்த தொழிலை தொடங்கிடணும், அதில் ஒரு நல்ல லாபம் கெயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தொழிலை தொடங்கிறது. லாஸ்ட்டில் அங்கே ஒரு கஷ்டங்கள் வரும்போது, ஐயோ எனக்கு கஷ்டங்காலம் வந்துடுச்சு, கடன் தொல்லை வந்துடுச்சு, எனக்கு இதில் ஒரு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பழையபடியும் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருந்து அழுது கலங்கி கண்ணீர் வடிக்கிறது. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டவருக்கு என்ன பிரியம், இது ஆண்டவருக்கு சித்தம் தானா அப்படின்னு சொல்லி நம்ம அனுதினமும் ஆண்டவர்கிட்ட கேட்டு நடக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு சுய புத்திக்கு மேலே சாஞ்சி நம்ம இஷ்டத்துக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு எனக்கு வாழ்க்கையில் இப்படி ஒரு கஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் யாருக்கு பொறுப்பு? அது உங்கள் பொறுப்பு தான். ஏன்னா ஆண்டவருக்கு அது சித்தமானு கேட்கலை, ஆண்டவருக்கு தெரியப்படுத்தலை. அவர்கிட்ட ஒவ்வொரு இதையும் செயல்களையும் நம்ம தெரியப்படுத்தும் போது ஆண்டவர் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை வழி நடத்தி செல்லுவார். இப்போது நம்ம பைபிளில் பார்த்திங்கன்னா, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து பாருங்க, எங்கே சாயக்கூடாது? உன் முழு இருதயத்தில், சுய புத்திக்கு மேலே சாயாமல் உன் முழு இருதயத்தோட கர்த்தருக்கு மேலே நம்பிக்கையாக இருக்கணும். நம்ம நம்பிக்கை யாருக்கு மேலே இருக்குது? நம்ம சுய புத்தி மேலே இருக்கா, இல்லை நம்ம மனிதர்கள் மேலே இருக்கா, பணத்தின் மேலே இருக்கா, அழகு மேலே இருக்கா, அந்தஸ்து ஆடம்பரத்தின் மேலே இருக்கா? சற்று யோசித்து பாருங்க, நம்ம சுய புத்தி எதுக்கு மேலே இருக்குது? அப்போ ஆண்டவரை நம்ம தேடும்போது, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளும் மாறி போகும். அதனால் ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கலங்காதீங்க. அவருக்கு சொல்படி நம்ம கேட்டு நடங்க. காலையில் எழும்பின உடனே முதல் இடத்த ஆண்டவருக்கு கொடுங்க. அப்பா இந்த நாளை தந்ததுக்காக நன்றின்னு சொல்லுங்கள். ஒவ்வொன்றையும் நீங்கள் இப்படி சொல்லி நீங்கள் உங்கள் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது நீங்கள்
தொடங்கின காரியங்கள்லாம் நீங்கள் முடிக்க முடியாது, இது நடக்காது அப்படின்னு சொல்லி நினச்சி அழுத காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை தந்தீங்கப்பா, அதற்காக நன்றி. இப்பொழுதும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. அவங்க வாழ்க்கையில் நடக்காதுன்னு சொல்லி நினைத்த காரியத்தை நடத்தி முடிப்பேன் என்று சொன்னவரே, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அதிசயத்தை செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் அற்புதத்தின் தேவன் ஆண்டவரே. உங்களால் செய்யக்கூடாத காரியம் எதுவுமே இல்லைப்பா. அவங்க வாழ்க்கையில் அவங்க நடக்காதுன்னு நினச்ச காரியத்தை நீங்கள் நடத்தி காட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதமும் அடையாளங்களும் நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. உங்கள் மனசுலப்பா, அவங்க இருதயத்தில் இருக்கிற சிந்தனைகளை அறிஞ்சு அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போவதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பார் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்ச காரியத்தில் கண்டிப்பாக ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா.